ஹலோ வெல்கம் பேக் டு லைட் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் வந்து கொடுவா மீன் வச்சு இந்த ஃபிஷ் குழம்பு செஞ்சுருக்கேன். கொடுவா மீனை இங்கிலீஷில் சீ பேஸ் இல்லைனா பெர்ராமுண்டின்னு நம்ம சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஃபிஷ் வாங்கியிருக்கேன். அதோட ஹெட் அண்ட் டெய்லை வச்சு தான் குழம்பு மேக் பண்ண போகிறேன். ஒரு 1/2 kg ஃபிஷ்ஷு. இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி. இது வந்து வீட்டில் அரைச்ச ஃபிஷ் மசாலா பவுடர். இந்த ஃபிஷ் மசாலா பவுடர் எப்படி அரைக்கிறதுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஒரு லெமன் சைஸ் புளி, அதை வந்து 400 ml வாட்டரில் ஒரு அட்லீஸ்ட் 1/2 an hour சோக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1/2 an hour சோக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேமரிண்டோட ஃப்ளேவர்லாம் தண்ணியில் நல்லா இறங்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அந்த புளியோட சக்கையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு இன்னும் 200 ml இன்னும் 400 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக இந்த சட்டியில் 800 ml ஆஃப் புளி தண்ணி இருக்குது. இதில் நான் வந்து மீன் மசாலா பவுடர் வீட்டில் அரைச்சிருக்கேன்ல, அது 4 டேபிள் ஸ்பூன் இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேன். 3/4 கல்லுப்பு. இதை நல்லா இப்போ கலக்கி விட்டுக்கோங்க. இதுதான் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்குள்ள மசாலா. இப்போ இந்த லிக்விட் வந்து 800 ml இருக்குது. இப்போ ஒரு ஃப்ளாட் கடாய் ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆயில் ரெடியானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு ஆட் பண்ணுறேன். அது புரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, ஒரு நாட்டு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கிண்டி வேக விட்டுக்கோங்க. லைட்டாக அந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா இப்போ கரண்டி போட்டு கிண்டி வேக விட்டுக்கோங்க. இது இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியில் இந்த மசாலா பவுடர்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து 800 ml ஆஃப் டேமரிண்ட் வாட்டர். இது ஸ்லோவாக இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து உங்களுக்கு எப்படி 15 minutes ஆகும் ரைட் கன்சிஸ்டன்சி வரதுக்கு. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொதி வந்துடுச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நான் போட்டிருக்க ஃபிஷ் மசாலா பவுடர்லேயே வந்து வெந்தயம் எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்தய ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து தாளிக்கும் போது வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலரும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் வேணும்னாலும் நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கலர் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு குழம்பு மைல்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஃபிஷ் மசாலா பவுடர் மாத்திரம்தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் ஃபெனுக்ரிக் சீட்ஸு, காஷ்மீரி பவுடர், சில்லி பவுடர் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா வத்திருச்சு, ரைட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 kg ஆஃப் ஃபிஷ் வாங்கினேன். அதில் உள்ள மண்டை ஏரியாவும் டெய்ல் ஏரியாவையும் இந்த குழம்புக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபிஷ் பீசஸ் எல்லாமே இந்த குழம்புல நல்லா மூழ்கிருச்சு. இதை ஜஸ்ட்டு உடையாமல் ஒரே ஒரு கிண்டு மாத்திரம் கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutesக்கு சிம்மில் வெந்தால் போதும். அந்த சூட்டுக்கு ஃபிஷ் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், ஃபிஷ் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஃபிஷ் குழம்பு வைக்கிற மெத்தடு. நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் எண்ணெய், காரம், புளி தாளிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.